வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் ஜனம் சமாதானமாக குடியிருக்கும். என் ஜனம் சமாதானமாக குடியிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் சுகமாக தங்கும். சுகமாக 17ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், வாசியுங்கள். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். சுகமுமாம் என்றுமுள்ள அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே முடிவில்லாத ஒரு அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அது என்ன முடிவில்லாத அனுபவம்? முடிவில்லாத ஒரு சமாதானமான வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நீதியின் பிரதிபலனை பெற்று வாழுகிற வாழ்க்கை, அமெரிக்கையான வாழ்க்கை, குழப்பமில்லாமல் சஞ்சலமில்லாமல் அமெரிக்கை அமைதியான வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. குடியிருக்கிற இடத்துல அமைதி இல்லை. அவங்களுடைய வேலை செய்கிற அலுவலகத்தில் ஒரு அமைதி இல்லை. ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை. பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்திற்கு மேலே போராட்டம். இந்த ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற திரளான மக்கள், பெரும்பாலான மக்கள் நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம், பார்க்குறோம். செய்திகளை பார்க்குற சமயத்தில் நம்ம அமைதியே போயிடும். தொடர்ந்து செய்தியை வாசித்தோன்னா நமக்கு இருக்கிற அமைதி போயிடும். நமக்கு இருக்கிற சமாதானமே கெட்டு போயிடும் போல இருக்குது. நமக்கே டென்ஷன் ஆகிடுது. நமக்கே ஒரு டிப்ரெஷனில் ஆகிடுறோம். என்ன அதெல்லாம் நமக்கும் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வருகிறது. ஆனால் வாசிக்கணும். ஆனால் அதே வேளையில் செய்திகளை தெரிந்து கொண்டாலும் அது நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு அவர் பாதுகாவலாக இருக்கிறார். அவர் நமக்கு சுகமான வாழ்க்கை அவர் தருவார். அவர் நமக்கு சமாதானமான தங்குமிடத்தை தருவார். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். இதே சமாதானத்தையும் சௌக்கியமான வாழ்வையும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களும் பெறணும். ஒவ்வொரு நாடுகளில் வறுமை, தரித்திரம், கண்ணீர், கவலை, மரணங்கள், கொலைகள், எதிர்பாராத விபத்து, பல காரியங்களில் மனுஷர்கள் உள்ளம் வாடி போய் இருக்கிறத பார்க்குறோம். எந்த துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உலகத்தின் ஜனங்களை நம்ம பார்க்குறோம். இதனால் ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். விசுவாசிகளுடைய இருதயம் ஆபத்தை கேட்கறதுனால, ஆபத்து வருகிறது என்று கவனிக்கிறதுனால இருதயங்கள் சோர்ந்து போகுமாம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய தங்கும் இடமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்முடைய தாபர ஸ்தலமாக இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் வாசம் பண்ணுவோம் என்றால் அவர் நமக்கு புகலிடமாக இருப்பார். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 32 அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். The book of Isaiah chapter 32 verses 1 and 2. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். நீதியாக அரசாளும் பொழுது அந்த தேசத்திலேயே என்ன உண்டாயிருக்கும்? ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் என்ன செய்வார்கள்? குடியிருப்பார்கள். அந்த சமூகத்தில் கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அவர்கள் அமைதியாய் குடியிருக்கக்கூடியதான ஆண்டவரே சூழ்நிலைகளை நீ கட்டளையிடுவீராக. இந்தியாவின் சூழ்நிலைகள் ஆண்டவரே இன்னும் மாற வேணும் அப்பா, மாற வேணும். இந்தியாவில் பல குழப்பங்கள் இருக்கு. தினந்தோறும் பயம் பயம் பயம். தினந்தோறும் கெட்ட செய்திகளை கேள்விப்படுகிறோம். உலகத்தின் ஒவ்வொரு தேசத்திலையும் சமாதானம் இல்லை, சௌக்கியம் இல்லை, சுகம் இல்லை.
நம்ம நாட்டில் தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் பல நாடுகளில் இதை விட மோசமான காரியங்களெல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல கரங்களை வைத்து, ஆண்டவரே உலகம் கர்த்தாவை அமைதியாக மாறணும்ப்பா, சுபிட்சமாக மாறணும் ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ உதவி செய்யும் அப்பா, நீர் அற்புதத்தை செய்யணும், எங்கள் தேசத்துக்கு செய்யணும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேசத்துக்கும் அதை செய்ய வேணும். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அங்கேயும் அது சுபிட்சமான நாடு என்று நினைத்து விடக்கூடாது. எல்லா தேசங்களும் இன்றைக்கு அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே நாங்கள் கரங்களை உயர்த்தி அதுக்காக ஜெபித்திருக்கிறோம், எங்கள் ஜெபங்களை கேட்கறதுக்காக நன்றி என்று சொல்லி கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்பொழுது தேசம் சுபிட்சமாக மாறும், எப்பொழுது நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும், எப்பொழுது எல்லாம் சரியா நடக்கும், எப்பொழுது 32:1 என்ன படித்தோம்? ராஜா நீதியாக அரசாள வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எந்த ராஜாவும் நீதியாக அரசாள மாட்டார்கள். சரித்திரத்தை புரட்டி பாருங்க. எந்த ஆட்சி வந்தாலும், எந்த ராஜ்யங்கள் எழும்பினாலும் அந்த காலங்களில் அக்கிரமங்களும் அநீதியும் தான் இருந்திருக்கிறதே தவிர எந்த ராஜ்யம், எந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருந்த போதும் அது சரியானபடி நீதியான ஆட்சியை கொடுக்கவே இல்லை. ஒன்றை விட பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை, மக்கள் திருப்தியாக இல்லை. ஆனால் நீதியாக அரசாளுகள் தகுதி உள்ளவர், நீதியாக ஆளுகை செய்கிற ஒரே ஒரு ராஜா தான் உண்டு. அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே தான் ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். யூதருக்கு ராஜா மாத்திரமல்ல, அவர் சர்வலோகத்திற்கும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ராஜாவாக அவர் இருக்கும் பொழுது இந்த தேசத்தில் என்ன நடக்கும், எப்படி இருக்கும்? அவர் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார், நியாயமாக அவர் அரசாட்சி செய்வார். அவருடைய ஆட்சி நியாயமாக இருக்கும், அவருடைய ஆட்சி அது நீதி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவருடைய ஆட்சியிலே அநீதி இருக்கவே இருக்காது, அநியாயம் இருக்கவே இருக்காது. ஜுடிஷியல் அப்படிங்கிறது, அதாவது அது யார் கையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா குமாரனுடைய கையில் இருக்கிறதாம். ஆமென், அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்படி என்று சொன்னால் பிதா இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து இடைஞ்சல் பண்ணவே மாட்டார், அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை எல்லாம் மாற்ற மாட்டார். அவர்கள் ஏகமாக தீர்ப்பு செய்வார்கள். பிதாவும் நீதியானவர், பரிசுத்த ஆவியானவர் நீதியானவர். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற நீதியின் தீர்ப்பு அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் இறுதியான ஜட்ஜ்மெண்டாக இருக்கும், அது தீர்ப்பாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தில் அவர் சன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார், துன்மார்க்கனையும் அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, எனக்கும் நியாயம் தீர்ப்பு, பாஸ்டர்ஸுக்கும் நியாயம் தீர்ப்பார், விசுவாசிகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆகவே அவர் நீதியாக அவர் தீர்ப்பு செய்கிற தேவன், அவர் நமக்கு மேலாக இருக்கிறபடினாலே அவருக்கு பயந்து ஜீவிக்கிற தேசம் அது சுபிட்சமாக மாறும். இந்த நீதியாக இருக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த தேசம் பயப்படுகிறதோ, எந்த குடும்பம் பயப்படுகிறதோ, எந்த ஒரு தனி மனிதன் பயப்படுகிறானோ அவனுடைய வாழ்வு அது சுகமாக மலரும், அது ஆசீர்வாதமாக மலரும். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் நிரந்தரமாய் தங்கும். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே சமாதான தாபரம் உண்டாயிருக்கும். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே சுகம் உண்டாயிருக்கும் என்ற ஆரோக்கியமும் அங்கே உண்டாயிருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஸ்தாபர ஸ்தலங்களிலே ஆளுகை செய்வாராக. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, நீதியுள்ள ராஜாதி ராஜாவாகிய இயேசுவே, நீர் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்வீராக, நீர் எங்கள் குடும்பங்களிலே ஆளுகை செய்வீராக, எங்கள் சபையிலே நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வேளையிலே அவர் உங்கள் நடுவிலே அவர் இன்று முதல் அவர் ஆளுகை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
எத்தனை பேர் இடம் கொடுத்திருக்கிறீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து அவர் ஆளுகை அவர் செய்ய போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில வந்து ஆளுகை செய்கிறதான சமயத்திலே அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு பிரமாணங்களை வைத்திருக்கிறார், அவர் சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்கள் சட்டதிட்டங்கள் இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருப்பார். அல்லேலூயா. அவர் நீதியின் ராஜாவாக இருப்பார். அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் தரித்திரங்கள் நீங்கி போக, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான சமாதான குறைவுகளும் நீங்கி போக வேண்டும் என்றால் என்னில் அவர் ஆளுகை செய்யட்டும் என்று சொன்னதினாலே அதாவது அந்த ஆளுகை உங்களுக்குள்ளாலே நடக்க முடியாது. அவர் ஆளுகை செய்யட்டும் என்று நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு there is a constitution, அதுக்கு பிறகு ஒரு சட்ட அமைப்பு இருக்கிறது. அவராலே மனுக்குலத்துக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்கள் சட்ட விதிகள் அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் பைபிள் வாங்கி இருக்கிறீங்க? ஆனால் மெஜாரிட்டியான பைபிள் பார்த்தா கருப்பு அட்டையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கோர்ட்டுக்கும் கருப்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமென். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு உடை தான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கருப்பு கோர்ட்டில் போனால் எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே போல தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலையும் ஒரு கருப்பு அட்டை கருப்பில் மூடி வைத்திருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொன்று சொல்ல, சட்டம் ஒரு இருட்டறைன்னுவாங்க. அதனால என்ன தெரியல, அது இருட்டுக்குள்ளால வச்சுருக்காங்க, அது வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த சட்டத்தை வேணுமானா படித்தவங்க அதை நல்லா படிச்சுட்டாங்கன்னா அந்த சட்டத்தில் அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். சட்டத்தை எப்படி வேணுமானாலும் அதை திருப்பலாம், அவங்க வசதிக்கு ஏற்றாக்களை திருப்பலாம். அதுக்கு நிறைய ஓட்டைகளும் வச்சுருக்காங்க. அதுதான் அந்த சட்டத்தில். எந்த சட்டம்? இந்த சட்டத்தில் கிடையாது, அந்த சட்டத்தில். ஆனால் இதுவும் ஒரு இருட்டறை தான். இந்த சட்டத்தை எல்லாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டவங்க எத்தனை பேர்? சட்டத்தை படிக்காமல் ஹெல்மெட்டு போடாமல் போகிறீங்க, வழியில் பிடிச்சிடுறாங்க. இப்போ வேறு ஃபைன் நிறைய போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி ஃபைன் கட்டணும். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியாதுங்க, விட்டுருங்கன்னா விட மாட்டான். ஏன்னா சட்டத்தை படிக்கிறதுனால, சட்டத்தை மீறுவதனாலே அவர்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. சட்டம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. சட்டத்தை தெரிந்து கொள்ள வேணும். நாட்டில் என்னென்ன சட்டம் இருக்கிறது, அதை மீறினா என்னென்ன தண்டனைகள் வரும், அப்படி என்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதை நம்ம தெரிந்து கொள்ளாவிட்டால் சட்டத்தை மீறுவோம். சட்டத்தை மீறின உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சட்டத்தை மீறும்போது என்ன நடக்கும்? அதுக்கு தண்டனை நிச்சயமாகவே வரும். சில சமயத்தில் ஒரு சின்ன ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா சில சமயத்தில் ஒரு 15 நாள் காவலில் போடுவாங்க. இல்லைன்னா ஒரு 6 மாதம் காவலில் போடுவாங்க. இல்லைன்னா 1 வருஷ காவல் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு. சில சமயத்தில் 3 வருடம் சிறை தண்டனை. சில சமயத்தில் ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் இருக்கணும். 10 வருஷம் 15, இல்லைன்னா ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல தான் நம்ம சட்டத்தை தெரியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ அதை மீறுவோம் என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். எந்த ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் மீறினாலும் அதனாலே வருகிறதான விளைவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆகவே சட்டத்தை மீறிவிட்டு எனக்கு சுகம் இல்லையே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சட்டத்தை மீறின பிறகு எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லக்கூடாது. சட்டத்தை மீறின பிற்பாடு எனக்கு மரணம் வந்து விட்டதே என்று சொல்லக்கூடாது. மரண தண்டனை கூட வரலாம். உங்களை நிரந்தரமாக ஒரு வியாதி படுக்கையிலே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு எழுதி போட்டு விடுவார். சில சமயத்தில் சில நாட்கள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கத்தக்கதாக சில தீர்ப்பு எழுதிடுவார். சில டைமில் கொஞ்சம் பணத்தை நஷ்டப்பட வேண்டியது வரும். தசமபாகம் கர்த்தருக்கு செலுத்தணும். தசமபாகம் செலுத்தல என்ன பண்ணுவார்? அப்புறம் என்ன செய்வார்னா, வட்டி முதல் அசல் எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு ஒரு இடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கிட்ட கொடுத்துருவார், ஹேண்ட் பண்ணுவார். அவருக்கு அமலாக்கத்துறை எல்லாம் உண்டு. அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அப்புறம் கணக்கு பார்த்து எல்லாத்தையும் கட்டுனா கூட சில சமயத்தில்
கொஞ்ச நாள் விடுதலை கிடைக்காது, உடனே விடுதலை வராது. ஆகவே ஆண்டவர் கொடுக்க வேண்டியதில் கை வைத்து விடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ராயனுக்குள்ளதை ராயனுக்கும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டியதில் கை வைக்கவே கூடாது. அனனியா சப்பிராள் அந்த இடத்திலேயே ஜட்ஜ்மெண்ட், என்ன ஜட்ஜ்மெண்ட்? விழுந்து செத்தார்கள், மரண தண்டனையே வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சுபிட்சமாக, க்ஷேமமான, சமாதானம் நிறைந்த, சுகமான தாபரங்களை தருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கரங்களை கொட்டி மறுபடியும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவனே, நம்முடைய கற்பனைகளை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதை தமிழில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களுக்கு வாசிக்கும்படியாய் இப்பொழுது எங்கள் கரங்கள் நீ கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆகவே இந்த பைபிளை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது, கையில் கொண்டு வரணும். வேத புத்தகத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கணும். அதுதான் 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீதியை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, கற்பனைகளை நாம் செய்யாமல் விட்டுவிடும் பொழுது ஆண்டவருடைய ஆட்சி நம்ம மேலிருந்து போயிடும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம விட்டு எடுபட்டு போகும். நம்ம வீட்டில் இருந்து தேவ பிரசன்னம் போயிடும். தேவ பிரசன்னம் போனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து 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 பொறுமையாக இருப்பார், நீடிய பொறுமையாக இருப்பார். சடனாக ஒரு நாளாக போயிடுவார், வெளியே போயிடுவார். அப்புறம் அந்த இடத்தை நிரப்புறதற்கு 7 மடங்கு அசுத்தாவி வரும், 7 மடங்கு அசுத்த வல்லமைகள் வரும். அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், வியாதிகள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, தரித்திரம், பணப்பிரச்சனைகள். எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? கர்த்தர் உங்கள் வீட்டை ஆளுகை செய்யவில்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னராக இருக்கவில்லை. உங்கள் வீட்டை விட்டு அவர் எடுபட்டு போய்விட்டார். கர்த்தருடைய மகிமை எடுபட்டது. ஆகவே இக்கபோத் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைக்கு பெயர் போட்டாளாம். இந்த சூழ்நிலையை பாருங்க. அதாவது ஒரே நாளில் அந்த 2 பெண்கள் மருமக்கள்மார், 2 புருஷர்களும் இறந்து போனாங்க. ஆம்பிள்ளைங்க 3 பேர் வீட்டில் இருந்தவங்க, அத்தனை பேரும் அவுட். அந்த வீட்டில் ஆண்களே இல்லை, ஆண் வாரிசு இல்லாதபடி கர்த்தர் துடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஏலி குடும்பத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேலில் 1, 2, 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகையை கர்த்தர் அவர்கள் கையிலிருந்து பிடுங்கி போட்டார். ஊழியத்தை அவர்கள் கையிலிருந்தும் அவருடைய தலைமுறைய கையிலிருந்தும் கர்த்தர் பிடுங்கி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவர் உங்கள் மேல் அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட நல்ல உறவு வைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடக்கூடாதப்பா. என் தலைமுறை ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது, என் குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது, நான் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள்ள பயமும் திகிலும் வரக்கூடாது. சவுலுக்கு பயமும் திகிலும் வந்தது. அதாவது அவனை கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி அவன் மேல் வந்தது. சிம்சோன் தேவ பலனை அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துருவுக்கு மாவரைக்கும்படியாய் அடிமையாய் மாறி போனான். அநேக காரியங்களிலே நாம் விடுதலை இல்லாமல் அநேக சிறையிருப்புக்குள்ளுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்வோம். ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை. ஒரு காலத்து நல்ல ஜெபம் பண்ணோம், நல்ல வேதத்தை வாசித்தோம், நன்றாக ஆராதனை செய்தோம். இப்போ நம்மளால் ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. எப்போ பார்த்தாலும் தூக்கம்தான் வருகிறது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருகிறது. பைபிள் எடுத்தாலே தூக்கம் வந்து விடுகிறது. ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே நமக்கு தூக்கம் வருகிறது. ஜெபிக்கூடியதான வாஞ்சையோ தாகம் எல்லாமே நம்மை விட்டு குறைந்து போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது வியாதிக்கு அது அடையாளம்னு புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிசாசு அவன் அடிமைப்படுத்தி இருக்கிறான். பலனை இழந்திருக்கிறோம், ஆவிக்குரிய பலனை இழந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை இழந்தது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் போகும் பொழுது ஆவிக்குரிய பலன் நஷ்டப்பட்டு போகும். பாவத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை, அசுத்தங்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை.
நாம் அதுக்கு விழுந்து போகிறோம். அது நம்ம உட்கார வச்சு மாவரைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. சில பாவங்கள் நம்ம உட்கார வச்சு என்ன செய்யுது? மாவரைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயும் போக முடியாது. அது நம்ம சங்கிலியில் கட்டி வச்சிருக்கு. ஆகவே அநேகர் அதனாலே ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுகிறார்கள், ஊழியத்துக்கு போகிறத நிறுத்தி விடுகிறார்கள். என்ற சத்துரு கையில் அகப்பட்டவர்கள், பிசாசுடைய கையிலே அகப்பட்டவர்கள், அவர்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை இந்த உலகத்துள்ள வாழ்க்கையெல்லாம் இழந்து போகலாம். உலகத்துள்ள வாழ்க்கையெல்லாம் இழந்து போனாலும் சிம்சோன் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டியதாக இருந்தது, அதற்கு தக்கதாக உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவனாய் நான் ஜீவிக்காமல் போனேன். இந்த உலகத்தை நான் வெறுக்கவில்லை. உலக உல்லாசங்களை என் கண்கள் என்ன செய்து அலையும்படியாக அந்த உலக உல்லாசங்களை மயங்கினேன், இந்த உலக உல்லாசங்களை நாடினேன். அது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய நோக்கத்தை நான் இழந்தேன். ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த கேமராவை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் இப்போ என்ன படம் பிடித்து அது உலகத்தில் உள்ள நிறைய இடங்களில் இந்த ஆராதனையை இல்லைன்னா பிரசங்கத்தை மக்கள் கேட்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. அது பயன் இல்லாமல், அதனுடைய நோக்கம் இல்லாமல், அது சும்மா வீட்டில் இப்படி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருந்தா வர்ற ஆட்களுக்கும் போகிற ஆட்களுக்கும் சொல்ல 2,50,000 விலை தொடாதுங்க, ரொம்ப விலை கூடினது அப்படின்னு ஒருத்தட்டே சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நாங்களும் இயேசுவின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். கேமராவை விட விலை கூடினவங்க தான் நம்ம எல்லாருமே. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். யார் கையிலிருந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்? பிசாசுடைய அந்த பிடியிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார் என்றால் அதுக்கு நோக்கம் உண்டு. எதுக்காக? நம்ம ரொம்ப ஜாலியாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? பிள்ளைகளை பெறுவதும், நல்லா சாப்பிடுவதும், அப்புறம் பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு வைக்கிறதும், அப்புறம் செத்து போகிறதும் கிடையவே கிடையாது. அது அல்ல பிரதானமான நோக்கம். அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதல்ல பிரதானமான நோக்கம். பிரதானமான நோக்கம் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் வித்தியாசமாக கர்த்தருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பொதுவான நோக்கம், ஜெனரல் பர்பஸ். இது ஆண்டவருடைய பொதுவான நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பொதுவான நோக்கத்தை நாம் எல்லாரும் செய்யணும். அதோடு கூட சேர்ந்து ஒவ்வொருத்தரை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது. என்னை குறித்த ஒரு நோக்கம், இப்படி நான் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாம் இன்னும் என்னென்ன வேறு வித்தியாசமான ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்ற வேண்டிய வேலை என்னுடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்படணும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சு என்னென்ன காரியங்களை செய்கிறோம்? இமெயில் அனுப்பலாம், வேறு என்னென்ன காரியங்களை செய்யலாம் பாருங்கள். அதே போல் ஒரு கம்ப்யூட்டருக்கு உரிய ஒரு வேலையை மட்டும் சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க. விலை கூடின கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இமெயிலை மட்டும் அனுப்பிட்டு இருப்பாங்க. 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு இமெயில் மாத்திரம் அனுப்புறதுக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னா they are wasting that instrument. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது என்ன செய்யப்படுது? வேஸ்டாக இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது பயனுள்ளதாக மாற வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, என்னை விலை மதிப்பில்லாத ஒரு மனுஷனாக என்னை வச்சிருக்கிற ஆண்டவரே, ரத்தத்தால் மீட்டு கொண்டு சபையில் வச்சிருக்கீங்கப்பா. நான் ஒரு கம்ப்யூட்டர் அல்ல, நான் ஒரு கேமரா அல்ல, அதை விட நான் மிகுந்த பயனுள்ள ஒரு பாத்திரமாக நான் பயன்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய நோக்கம் இல்லை நிறைவேறட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிற விரும்புகிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை 100க்கு 100 நான் நிறைவேற்ற வேண்டும், எனக்கு உதவி செய்வீராக. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றினது போல என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, உங்களுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கு உதவி செய்வார். கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:2.
அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நீதியின் கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருப்பார். ஆண்டவர் நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? தாவீதின் வேராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் வேர்னு சொன்னா என்ன? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், இவர் தாவீதின் வேராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அஸ்திவாரம் யார் தெரியுமா? உங்களுக்கு வேறாக இருக்க வேண்டியது யார் தெரியுமா? இயேசு. இயேசு உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எவ்வளவு காற்று வந்தாலும் சரி, எவ்வளவு பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த காற்றுக்கும் அந்த வெள்ளத்திற்கும் அவர் புகலிடமாக இருப்பார். உங்களை எந்த காற்றும் என்ன செய்யாது? அசைக்கவே முடியாது. எந்த சோதனைகளும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வீழ்த்தவே முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில சோதனை வந்த பொழுது அவனுக்கு வேர் எது தெரியுமா? இயேசு. உங்களுக்கு எது வேறாக இருக்கிறது? உங்களுக்கு இயேசு வேறாக இருப்பார் என்றால், சாத்தான் எவ்வளவு பயங்கரமான சோதனைகளை நமக்கு முன்னே கொண்டு வந்தாலும் சரி, இயேசுவிலே அவருடைய அன்பிலே நாம் வேரூன்றி இருப்போம் என்று சொன்னால், அவருடைய அன்பிலே வேரூன்றி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த பாவமும் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு புகலிடமாக இருப்பார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவர் நமக்கு பலனாக இருப்பார். அவர் நமக்கு கோட்டையாக இருப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிற சோதனைகள் உண்டு. யாருக்கெல்லாம் சோதனை இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்? ஆழ ஆரம்பிப்போம். அவ்விதமாய், அதாவது ஆட்கள் பிரச்சனை உள்ளவங்களுடைய பிரச்சனைகளை கேட்க ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சொல்றதுக்கு யாருமே இல்லை. உங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு யாருமே இல்லை. உங்க கவலையை சொல்றதுக்கு யாருமே இல்லை. நீங்க அழுறதுக்கான ஒரு இடம் இல்லவே இல்லை. இவர்கிட்ட சொன்னால் இன்னும் காரியத்தை மோசம் பண்ணிடுவார். ஆகவே நம்ம பிரச்சனை இவர்கிட்ட சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் மரியாதை. கொஞ்சம் சரியில்லைன்னா அவ்வளவுதான், நம்மளை அப்படி நினச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க. இதுதான் உலகத்தில் எல்லாரும் பயப்படுற காரியம். ஆகவே உள்ளுக்குள்ளாலேயே வைத்து 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 பிரச்சனையை வெளியே சொல்ல ஆள் இல்லாததுனால, சொல்ல முடியாததுனால, அதை கொட்டுறதுக்கு இடம் இல்லாததுனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த டிப்ரெஷன்லையே அடிந்து போகிறார்களாம். இந்த உலகத்தில் அநேகர் சொல்ல ஆள் இல்லாததுனால, அதற்கு அவர்களுக்கு ஒரு புகலிடம் கிடைக்காததுனால, கடைசியில் அவர்கள் மனதில் வைத்து வைத்து வேதனைப்பட்டு கடைசியை நம்பிக்கை இழந்து தற்கொலை செய்து போகிற மக்களை நம்ம பார்க்கிறோம். பெரிய பணக்காரங்க, நல்ல பிரபலமாக இருந்தவர்கள் பலர் என்ன செய்திருக்கிறார்கள்? தற்கொலை பண்ணி மடிந்து போயிருக்கிறார்கள். நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. நம்முடைய கண்ணீரெல்லாம் கொட்டுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அது இயேசு என்கிற அந்த நீதியின் ராஜாவுடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வந்து அமர்ந்து கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்பது சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைப்பார். ஏனென்றால் அவர் புகலிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் புகலிடத்தை நாடி வரணும். அடைக்கலத்தை நாடி என்ன செய்யணும்? வரணும். நீங்க செய்கிறதுக்கு ஒரு புகலிடமாய் கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு வைத்திருக்கிற ஒரு இடம் உண்டு. அது என்ன தெரியுமா? தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆலயம், இந்த இடம் இருக்கிறதே, இது கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக ஏற்படுத்தின ஒரு புகலிடமாக இருக்கிறது. கரங்களை கொட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு இதை புகலிடமாய் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நாம் நன்றி பலி செலுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இதை எத்தனை பேர் மதிக்கிறீங்க? எத்தனை பேர் மதிக்கிறீங்க? ஆண்டுடைய சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? ஓடோடி வரணும். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பொழுது கர்த்தர் இந்த இடத்தை உங்களுக்கு புகலிடமாய் மாற்றுகிறார். பெருவெள்ளத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பெருவெள்ளத்துக்கும் காற்றுக்கும் ஒதுக்காக பெருவெள்ளத்துக்கும் புகலிடமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிடில் மேன் தேவையே இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? வந்து முழங்கால் போட்டு, இந்த இடத்துல வேற எந்த வேலையும் கிடையாது, இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இது அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம்.
முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தோம் அவர் நிச்சயமாய் 100க்கு 100 விடுதலையை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு நீ புகலிடமாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையார்களே, 15வது வசனத்தை வாசிக்கலாம். 32 அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாத பட்சத்தில் எப்படி இருக்கும் என்பதை 35வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடு வெளி கழித்து புஷ்பத்தை போல பூக்கும் செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. 16வது வசனத்தில் பார்க்கிறோம், வனாந்தரத்திலே நியாயம் என்ன செய்யும்? வாசமாய் இருக்கும். கர்த்தர் என்ன செய்வார்? அவர் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப வறண்டு போயிருக்கிறது, அப்படி தானே? ஆவிக்குரிய நிலைமையில் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ரொம்ப செழிப்பாக இருக்கிறேன், ரொம்ப பூத்து குலுங்குகிற ஒரு பூந்தோட்டம் போல் என் வாழ்க்கை இருக்கிறது, நல்ல கனிகள், நிறைய மலர்கள், நல்ல வாசனை கொடுக்கிறேன், நல்ல அருமையான கனிகளை வந்து புசிப்பாராக அப்படின்னு உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சூலபத்தை என்ன செய்கிறாள்? மணவாளனை பார்த்து கூப்பிடுகிறாள். அருமையான கனிகள் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த அருமையான கனிகளை வந்து புசிப்பாராக என்று நம் நேசரை பார்த்து கூப்பிடக்கூடிய அளவில் கனிகள் இருக்கிறதா? செழிப்பாக இருக்கிறோமா? எத்தனை பேர் செழிப்பாக இருக்கிறோம்? லவோதிக்கா சபை நிலைமையை போல தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நிறைய இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க? எழுப்புதல் அனுப்புங்கப்பா. எதுக்காக? எழுப்புதல் அனுப்புங்க. ஒரு காலத்தில் எழுப்புதல் இருந்தது, சபைகளில் எழுப்புதல் இருந்தது. இன்றைக்கு அந்த எழுப்புதல் இல்லை, செழிப்பு இல்லை, வரங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையிலே ஜனங்கள் உற்சாகமாக இல்லை. இன்றைக்கு ஆடல் பாடல், அப்புறம் என்ன நல்ல நடனம், இதுதான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. வசனத்தை விரும்புகிறதே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜனங்கள் அவர்கள் எப்படி இருந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்குறோம். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடினால் நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. வாந்தி பண்ணி போட்டாருன்னா நாய் கக்கினதை என்ன செய்யும்? சாப்பிடும். அப்போ நாய் யாரு? பிசாசு. அவன்தான் அதை சாப்பிடுவான். அவன் என்ன செய்வான்? நம்மளை அங்கீகரிப்பான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கர்த்தரால் தள்ளப்பட்டவர்கள், புறங்கணிக்கப்பட்டவர்களை பிசாசு என்ன செய்வான்னா ஓடி வந்து அவன் எடுத்துக்கிடுவான். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவான். பின்மாற்றக்காரங்களை பாருங்க, ஆண்டவரை விட்டு விலகி போன ஆட்களை பாருங்க, அவர்கள் பிசாசினாலே டபுள் போர்ஷனாக அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்க சபைக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தாசத்துக்கு விரோதமாக சொல்லலாம், சபைக்கு விரோதமாக சொல்லலாம், சபைக்கு விரோதமாக குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, ஆராதனை சரி, ஆராதனை நீ வந்து ஆராதனை நடத்துப்பா, அது வேண்டாம்னா ஆராதனை நடத்துகிறாங்க பாருங்க, அவங்கள உற்சாகப்படுத்தணும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆராதனை நடத்த ஆட்சி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோலாம் நிறைவாக இருக்குது. சில சபையில் ஒன்றுமே கிடையாது. ஆராதனை நடத்த ஆள் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லை, வனாந்தரமாக கிடக்கிறது. கர்த்தர் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, இதில் இன்னும் நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? முன்னுக்கு வர வேண்டுமே தவிர குறை கண்டுபிடிக்கிற ஆட்களாய் இருக்கக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் ஊழியம் செய்கிற ஆட்கள் எழும்பணும். அடுத்த ஜெனரேஷன், என் காலம்லாம் முடிய போகுது, அடுத்தது பாஸ்டர்ஸ் தேவை, அடுத்தது லீடர்ஸ்கள் தேவை, அடுத்தது மிஷனரிகள் தேவை. எங்கிருந்து வானத்திலிருந்து அடுத்து ஒரு ராபர்ட் சிங் வரமாட்டார். இங்கிருந்து என்ன செய்யணும்? வரணும், இங்கிருந்தா வரணும்.
அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற அப்படின்னாலே சபையே நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த சபை அனுபவிக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? சுகமான தாபரங்களிலே இது தங்கி இருக்க வேண்டும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இதன் மதில்கள் இடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இதை தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக இந்த சூழ்நிலை இப்படி இருக்க வேண்டும், நல்ல ஆராதனை இருக்க வேண்டும், இதை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிற காரியம் இல்லவே இல்லை. எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய தியாகம், எத்தனையோ இதற்காக பின்னாலே உழைத்த உழைப்புகள் இருக்கிறது. ஒரு நாள் இது எழும்பினது கிடையவே கிடையாது. எத்தனையோ வருஷங்களாக, வருடங்களாக. ஆக அருமையானவர்களே, நீங்க குறை சொல்றதை விட்டுட்டு கர்த்தருக்காக எழும்பி என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அப்படின்னால் நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்? எனக்கு அது ரொம்ப நாள் புரியல. அனலாயாவது இரு, குளிராயாவது இரு. அது என்னடா, குளிரா இருந்தா பிடிக்குமா அவருக்கு? அனலா இருந்தாலும் பிடிக்குமா? குளிரா இருந்தாலும் பிடிக்குமா? வெது வெதுப்பா இருந்தா பிடிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரொம்ப யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு சமயத்துல இந்த ஐஸ் டீ வேணுமான்னு கேட்டாங்க. நான் அமெரிக்கா போன போது பையன் தான் கேட்டான், ஐஸ் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டான். உங்களுக்கு ஐஸ் டீ பிடிக்குமான்னு கேட்டான். இல்லை எனக்கு வேண்டான்னு. அப்போ எனக்கு ஹாட் டீ தான் வேணும். அப்போ எனக்கு ஹாட் டீ, அவனுக்கு ஐஸ் டீ. 2 பேர், ஒரு ஆள் ஹாட்டாக டீ குடிக்கிறேன், ஒரு ஆள் ஐஸ் டீ குடிக்கிறேன். ஐஸ்ன்னா தெரியல, ஐஸ் போட்ட டீ, ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற டீ. அவ்வளோ சில்லாக இருக்குது, குளிராக இருக்குது. அது அவனுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கணும். கொஞ்சம் சூடு போயிடுச்சுன்னா அப்படியே கொதிக்கிறதுலேருந்து அப்படி எடுத்து குடிப்பேன். அப்படி சூடாக இருக்கணும். எதுனா இவ்வளோ சீக்கிரம் குடிச்சிட்டீங்கன்னுப்பாங்க. அவ்வளோ சூடாக இருந்தது. அப்படி கொஞ்சம் ஆறிச்சுன்னா பாதி குடிச்சிட்டு வச்சிருவேன். அவ்வளோதான், பிடிக்கல எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்புறம் அதை குடிக்கவே மாட்டேன். அதனால் ரொம்ப சூடாக இருக்கணும். எனக்கு ஹாட்டு தான் பிடிக்கும், ரொம்ப ஹாட்டு. அவன் ரொம்ப கூல் தான் பிடிக்கும், ரொம்ப ஐஸ் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? வெது வெதுப்பாக இருந்தால். அந்த ஐஸ் டீ பிடிக்கிறவனுக்கு அந்த சில்னஸ் எல்லாம் போய் வெது வெதுப்பாக மாறும். பாருங்க, கொடுத்து பாருங்க, குடிக்க மாட்டாங்க, பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு வாங்க. ரொம்ப ஹாட்டாக விரும்புகிற எனக்கு சூடு இல்லாமல் ரொம்ப லேசாக சூடு, வெது வெதுப்பாக இருக்கு, வெது வெதுப்பாக இருக்கு. அதை கொடுத்தா பாருங்க, அப்படியே தான் வச்சிருப்பேன், குடிக்காம இருப்பேன். அவ்வளோதான். ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும். சில சமயத்தில் அவர் என்ன செய்வார்? ஐஸை விரும்பினா நம்ம ஐஸாக இருக்கணும். சில டைப்பில் ஐஸ்ன்னா அவருக்கு ஏற்ற போஜனமாக இருக்க வேண்டும். அப்படி தாகத்தை தீர்க்கிறதான தக்க நிலைமையில் இருக்க வேண்டும். அப்படி சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில், அப்படி நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில், அப்படி விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் அவருக்கு பிரியமான ஒரு நபராக, போஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்வார். அவர் நம்மை தம்முடைய போஜனமாக ஏற்றுக்கொள்வார். அவர் நம்மை அங்கீகரிப்பார். அவர் நம்ம அங்கீகரிக்கிறது போல சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் உங்களை அங்கீகரித்திருக்கிறாரா? குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கை அங்கீகரித்திருக்கிறாரா? இந்த சபை அங்கீகரித்திருக்கிறாரா? இங்கே செய்கிற சின்ன ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறாரா? உங்கள் வியாபாரத்தை அங்கீகரித்திருக்கிறாரா? பாருங்க. ஆனால் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். கரங்களை போய் தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, எங்களை அனலுள்ளவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உங்களுடைய அக்னியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை அனுப்புவீராக. நாங்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறோம், வறண்ட நிலத்தை போல இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அருவருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, பிரயோஜனமற்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீ எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்கள் மேலே தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆவியானவரே உம்மை வரவேற்கிறேன் என்று சொல்லி கரங்களை கொட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? இருதயங்களை திறந்து நம்ம வரவேற்போமா? நம்முடைய வாய்களை திறந்து நம்ம வரவேற்போமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. எல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று இந்த பாடலை பாடுவான். ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார். அவரை 100க்கு 100 நம்புங்கள். அவர் 100க்கு 100 ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்காய் ஜீவிக்க நீங்கள் தீர்மானியுங்கள். ஓ ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை கொட்டி நம்ம எல்லாம் சத்தமாய் பாட போகிறோம். நம்பிக்கையோடு பாட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அபிஷேகத்தோட வாசிங்க. நாம அபிஷேகத்தோட கூட பாடுங்க. பிரசங்கத்தை கேட்டாலும் அபிஷேகம் வரும். செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. ரெட்டிப்பாய் நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. ரெட்டிப்பாய் நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன் நம்பிக்கையை கனப்படுத்துவார். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அடுத்த ஸ்தானத்தை பாட போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராய்ந்து முடியாத
அதிசயங்களை கர்த்தர் அவர் செய்கிறவர், அற்புதங்களை அவர் செய்கிறவர், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கே உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். சுகமாய் தங்கி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வை தருகிற அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? அந்த ராஜாதி ராஜாவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? இந்த உள்ளத்தை அவர் ஆளுகை செய்வாராக, நம்முடைய குடும்பங்களை அவர் ஆளுகை செய்வாராக, நம்முடைய தேசத்தை அவர் ஆளுகை செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நம்பி இருக்கிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் கைகூடி வரும்படியாக அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஓ, அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய ரட்சிப்பு அவர் நிச்சயமாய் உனக்கும் உன் சந்ததிக்கும் அவர் தலைமுறை தலைமுறையாய் தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டி சேர்த்த மக்களை ஆசீர்வதிங்க. வந்தவண்ணமாய் ஒருவரும் திரும்பி செல்லக்கூடாது. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை நாங்கள் அடைய ஜெபிக்கிறோம். எங்கள் மேல ஒரு பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சபையின் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்த தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சபைகளின் நிலைமையை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனலுள்ளவளாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. அனலுள்ளவளாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சமாதானத்தின் தேவனாய் இருப்பீராக. நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுப்பீராக. சமாதானமான தாவரங்களை குடியிருப்பார்களாக, சுகமாய் தங்கி இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று நிலைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.